உலகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று ஒரு பழமொழி உண்டு. பேதபாவமற்ற குழந்தையும் சரி தெய்வமும் சரி, யார் தம்மை அதிகம் கொஞ்சுகிறார்களோ கொண்டாடுகிறார்களோ அவர்களோடு ஒட்டி கொண்டு விடுகிறார்கள், உறவாடுகிறார்கள் என்பது இதன் பொருள். அதனால்தான் வீட்டிலும் சரி கோவில்களிலும் சரி கொண்டாட்டங்கள் களை கட்டுகின்றன. அதிலும் குழந்தை வடிவிலேயே தெய்வம் இருந்து விட்டால் கொண்டாட்டத்துக்கு கேட்கவா வேண்டும்? தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நம்மை அரவணைத்து காக்கும் அதே இறைவன் குழந்தையாகவும் வந்து தளர்ந்த காலத்தில் நம்மை தாங்கி பிடிக்கிறார் என்ற தத்துவத்தை குழந்தை வடிவிலான தெய்வ வழிபாடு உணர்த்துகிறது. குழந்தை கடவுள் என்றதும் பலருக்கும் உடனடியாக நினைவுக்கு வரும் தெய்வம் முருகப்பெருமான் தான். அவரது திருப்பெயரே சேயோன் அல்லவா? சே என்றால் சிவந்த நிறமுடையது என்ற பொருளோடு பிறந்த பச்சிளம் குழந்தை என்றும் பொருள் உண்டு. அதை போல சிவந்த வடிவோடு பிறந்த குழந்தை போன்ற மென்மையானவர் முருகப்பெருமான். சேய்க்கு அடுத்த குழந்தை பருவமான பாலன், அதற்கு அடுத்த வளரிடம் பருவமான குமரன் ஆகிய திருப்பெயர்களிலும் முருகப்பெருமான் போற்றப்படுகிறார். அதே நேரத்தில் ஞான முதிர்ச்சியில் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனாகவும், வீரத்தில் அசுரர் படைகளை அழித்தொழித்த வேலவனாகவும் திருக்காட்சி தருகிறார். அத்தகைய முருகப்பெருமான் பெரம்பலூர் மாவட்டத்தில் சிறிய மலை மீது எழுந்தருளியிருக்கும் தெய்வீக சிறப்பு வாய்ந்த திருத்தலம்தான் செட்டிக்குளம் பாலதண்டாயுதபாணி திருக்கோவில். மூலவர் மீது குறிப்பிட்ட தினங்களில் சூரிய கதிர் பாய்ந்து வழிபாடு நடத்தும் அதிசய கோவிலாகவும், குழந்தை பேறு வரமளிக்கும் சிறந்த பிரார்த்தனை தலமாகவும் திகழும் செட்டிக்குளம் பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் அகமகிழ காண்போம். பால தண்டாயுதபாணி என்றதுமே கோவணமணிந்து மொட்டை தலையுடன் கையில் தண்டாயுதம் என்ற தடியை ஏந்தியிருக்கும் குழந்தை வடிவிலான முருகப்பெருமான் தான் நமது மனக்கண்களில் தோன்றுவார். இதற்கு மாறாக மொட்டை தலைக்கு பதிலாக உச்சி குடுமியுடனும் கையிலே தண்டாயுதத்திற்கு பதிலாக கரும்பையும் ஏந்தியிருக்கும் வித்தியாசமான பால தண்டாயுதபாணியை பார்த்திருக்கிறீர்களா? அந்த அதிசய தண்டாயுதபாணியை தரிசிக்க வேண்டுமென்றால் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூருக்கு அருகே உள்ள செட்டிக்குளம் திருத்தலத்திற்கு வருகை தாருங்கள். இங்குதான் இயற்கை எழில் கொஞ்சும் மலை மீது அமைந்திருக்கும் திருக்கோவிலில் பால தண்டாயுதபாணி உச்சி குடுமியுடன் கரும்பேந்தி காட்சி தருகிறார். இந்த முருகன் கரும்பேந்தி காட்சி தருவதற்கான காரணம் என்ன? இதனை அறிய இந்த கோவிலின் ஸ்தல வரலாற்றை முதலில் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் இந்த பகுதி கடம்ப மரங்கள் நிறைந்திருந்த வனமாக காட்சியளித்ததாம். உறையூரை தலைநகரமாக கொண்டு சோழ அரசர்கள் ஆட்சி செய்து வந்த அந்த காலத்தில் உறையூரைச் சேர்ந்த ஒரு வணிகர் நாட்டின் வடபகுதிகளில் வியாபாரம் செய்துவிட்டு இந்த பகுதி வழியாக திரும்பிக் கொண்டிருந்த போது இருட்டிவிட்டதாம். ஆகையால் இங்கேயே அந்த வணிகர் தங்கியிருந்த போது நள்ளிரவில் ஓரிடத்தில் பேரொளி வீசியதாம். அதனை அறியும் ஆவலோடு வணிகர் அருகே சென்று பார்த்தபோது ஜோதி வடிவில் சிவலிங்கம் நடுவே இருக்க, அதனைச் சுற்றி தேவர்களும் முனிவர்களும் வணங்கி வழிபாடு செய்து கொண்டிருந்த காட்சி தெரிந்ததாம். சிறிது நேரத்திலேயே அந்த ஒளிக்காட்சி மறைந்து விட்டதாம். தான் கண்ட காட்சியால் வியப்படைந்த வணிகர் மறுநாள் காலையில் உறையூர் சென்றதும் மன்னன் பராந்தகச் சோழனை சந்தித்து தகவல் தெரிவித்தாராம். அப்போது சோழனின் அரண்மனையில் அவரது நண்பரான பாண்டிய மன்னர் ஒருவரும் விருந்தினராக வந்து தங்கியிருந்தாராம். அவர்கள் இருவரும் தங்களது பரிவாரங்களுடன் வணிகரையும் அழைத்துக் கொண்டு கடம்பவனம் வந்து பார்த்தபோது எவ்வளவு தேடியும் சிவலிங்கம் எதுவும் தென்படவில்லையாம். அப்போது கரும்பை ஊன்றுகோல் போல கையில் பிடித்துக்கொண்டு தலையில் உச்சி குடுமியுடன் நடந்து வந்த முதியவர் ஒருவர் சிவலிங்கம் இருக்கும் இடத்தை காண்பித்தாராம்.
அவர் குறிப்பிட்ட இடத்தில் சிவலிங்கம் கிடைத்ததால் முதியவருக்கு நன்றி சொல்ல திரும்பிய போது அந்த முதியவர் ஜோதி வடிவில் திடீரென்று மறைந்தாராம். அந்த ஜோதி மறைந்த கிழக்கு திசையில் சற்று தொலைவில் ஒரு குன்றின் மீது கையில் செங்கரும்பை ஏந்தியபடி முருகப்பெருமான் பால தண்டாயுதபாணியாக தலையில் உச்சிக்குடுமியுடன் திருக்காட்சி அளித்தாராம். இந்த அரிய காட்சியைக் கண்ட அரசர்கள் இருவரும் மிகவும் பேரானந்தம் கொண்டனர். கடம்ப வனத்தில் ஜோதி வடிவில் சிவலிங்கம் தெரிந்த இடத்தில் ஏகாம்பரேஸ்வரருக்கும், கிழக்கே குன்றின் மீது முருகப்பெருமான் திருக்காட்சி கொடுத்த இடத்தில் பாலதண்டாயுதபாணிக்கும் அவர்கள் கோவில் எழுப்பியதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது. முதியவர் வேடத்தில் காட்சியளித்த முருகப்பெருமான் தமது கரத்தில் கரும்பை ஏந்தி வந்ததால் இங்கு எழுந்தருளியிருக்கும் பாலதண்டாயுதபாணி தண்டாயுதத்திற்கு பதிலாக செங்கரும்பை ஏந்தியிருக்கிறார். இது தொடர்பாக மற்றொரு ஸ்தல புராண கதையும் கூறப்படுகிறது. அதன்படி சூரபத்மனையும் அரக்கர் கூட்டத்தையும் அழித்துவிட்டு வெற்றியோடு திரும்பிய முருகப்பெருமான் தமது தாயாரான காமாட்சியை இந்த திருத்தலத்தில் சந்தித்து ஆசி பெற்றாராம். அப்போது தீயவர்கள் அழிந்தனர் என்ற இனிய செய்தியை கேட்டு மகிழ்ச்சியடைந்த காமாட்சி அம்மன் தமது மைந்தனுக்கு தம் கரத்திலிருந்த இனிப்பு கரும்பை வழங்கி ஆசீர்வதித்தாராம். ஆகையால் இங்குள்ள பாலதண்டாயுதபாணி தமது கரத்தில் கரும்பை ஏந்தியிருக்கிறார். அதே நேரத்தில் மலையடிவாரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் காமாட்சியம்மன் கரும்பு இல்லாமல் காட்சி தருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடாக போற்றப்படும் உலக புகழ்பெற்ற திருத்தலமாகும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மயிலம் திருத்தலத்தில் உள்ள பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலும் பிரசித்தி பெற்றதாகும். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேவீரகல்லி என்ற திருத்தலத்தில் கட்டப்பட்டுள்ள தண்டாயுதபாணி திருக்கோவில் நடுப்பழனி என்றே போற்றப்படுகிறது. இந்த வகையில் வடபழனி மலை என்று சிறப்பித்து கூறப்படும் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிகுளம் பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஆலயவலம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். செட்டிகுளம் பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் தொடர்பான திருப்புகழ் தனிப்பாடல் எதுவும் தற்போது கிடைக்கவில்லை. ஆகையால் திருப்புகழில் இடம்பெற்றுள்ள பொது பாடல்களில் ஒன்றை செட்டிகுளம் திருத்தலத்துக்கு பொருத்தி பார்ப்போம். செட்டாக தேனை போல சீரை தேடி திட்பமதாக திக்காமல் பாடு உற்றாரில் சீர் உற்றாருக்கு சில பாடல் பெட்டாக கூறி போதத்தாரை போல் வப்புற்று உடலாதே பெற்றாரில் சார் உற்றாய் நற்றால் சற்று ஓதப்பெற்றிடுவேனோ எட்டா நெட்டாக தொகைக்கே புக்கு ஓலத்திட்டு இமையோர் வானில் பாரில் சூழ சூறைத்தான் எட்டா வெட்டி பொறும்வேலா முட்டாமல் தாளை சேவிப்பார் முன் பாவத்தை களைவோனே முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே என்று முருகப்பெருமானை துதிக்கிறது அந்த திருப்புகழ் பாடல். தேடி தேடி சேகரித்த தேனை போல் இனிக்கும் சிறப்பான சொற்களை கொண்டு சீரிய கருத்தை நாடி திண்மையான வாக்கினால் தங்கு தடை இல்லாமல் பாடும் வல்லமை கொண்டவர்களைப் போல நானும் செல்வம் படைத்தவர்களிடம் சென்று சில பாடல்களை மயக்கம் தருகின்ற பொய்யான மொழிகள் பாடி ஞான அறிவு மிக்கவர்களைப் போல நடித்து வீணாக வாழ்நாளை போக்கி திரியாமல் எனது பெற்றோரைப் போல என்னிடம் அன்பு காட்டி துணை நிற்கும் முருகனே, உனது நன்மை பொருந்திய திருவடிகளை சிறிதளவாது போற்றி பாடும் பாக்கியத்தை நான் பெறமாட்டேனா? எங்களை காத்தருள்வாய் அபயம் என்று ஓலமிட்டு விண்ணிலும் மண்ணிலும் தேவர்கள் உன்னை சூழ்ந்திருக்க நீண்ட பெருமையுடன் விளங்கும் மயில் மீது தாவி ஏறி சூரபத்மனை அணுகியவனை வெட்டி சாய்த்து போரில் வென்ற வேலவனே, தங்களது வழிபாட்டில் வித தடையுமின்றி உன்னை வணங்குவோரின் முந்தைய தீ வினைகளை எல்லாம் நீக்கி அருள்பவனே, முத்துப்போல் ஒளி வீசுபவனே, மூவகை தீயால் நடத்தப்படும் வேள்வியின் தலைவனே, தூய வடிவானவனே, பற்றற்றவனே, முக்தியாகிய விடுதலையை அளிக்கும் முருகப்பெருமாளே என்று இந்த பாடல் வரிகளுக்கு பொருள். இவ்வாறாக வணங்குவோருக்கு பல வரங்களையும்
இறுதியில் நல்ல முக்தியையும் தரவல்ல செட்டிகுளம் பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஆலயவலம் நிகழ்ச்சி தொடர்கிறது. செட்டிக்குளம் ஊருக்கு நடுவே கிழக்கு நோக்கிய திருமுகத்துடன் ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சியம்மன் திருக்கோவிலும், அதற்கு எதிரே மலை மீது இந்த சிவாலயத்தை பார்த்தபடி பாலதண்டாயுதபாணியின் மலைக்கோவிலும் அமைந்துள்ளன. 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்துடன் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பக்தர்களை கம்பீரமாக வரவேற்கிறது. கோவில் மகா மண்டபத்தின் மேற்கூரையிலும் சுவர்களிலும் மூலிகைகளால் வரையப்பட்டுள்ள பழங்கால ஓவியங்கள் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன. மண்டபத்தை தாங்கி நிற்கும் கற்சிங்கங்களின் வாயினுள் பற்களுக்குள் உருண்டோடும் கல்பந்து காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. மகா மண்டபத்தை அடுத்துள்ள நடுமண்டபத்தில் விநாயகர், முருகப்பெருமான், சப்தரிஷிகள் ஆகியோரின் புடைப்புச் சிற்பங்கள் அமைந்துள்ளன. இந்த மண்டபத்தில் 7 விதமான ஒலிகளை எழுப்பும் சப்தஸ்வர தூண்கள் உள்ளன. மூலவரின் கருவறைக்கு வெளியே துவாரபாலகர்கள் நின்றிருக்கின்றனர். உள்ளே கருவறைக்குள் சுயம்பு மூர்த்தியாக மூலவர் ஏகாம்பரேஸ்வரர் திருக்காட்சி தருகிறார். கருவறையை சுற்றியுள்ள கோஷ்டத்தில் நர்த்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை ஆகியோர் கோஷ்ட மூர்த்திகளாக எழுந்தருளியுள்ளனர். கோயில் பிரகாரத்தில் கன்னிமூல கணபதி, வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணியர் ஆகியோர் தனிச்சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர். 63 சன்னதி, நவக்கிரக சன்னதி ஆகியவையும் அமைந்துள்ளன. ஏகாம்பரேஸ்வரர் சன்னதிக்கு இடதுபுறத்தில் மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை ஆகியவற்றுடன் கூடிய அம்மன் சன்னதி சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது. கருவறைக்குள் கருணை ததும்பும் திருமுகத்துடன் நின்ற திருக்கோலத்தில் கையில் கரும்பின்றி காமாட்சியம்மன் திருக்காட்சி தருகிறார். கருவறையை சுற்றி வரும்போது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகிய 3 சக்திகளும் அருள் பாலிக்கின்றனர். அம்மன் சன்னதிக்கு எதிரே செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் சன்னதி அமைந்துள்ளது. குபேரனும் அவரது துணைவியான சித்திரலேகாவும் மேற்கு நோக்கி எழுந்தருளியுள்ளனர். ஏகாம்பரேஸ்வரர் ஆலய தூண்களில் ஒவ்வொரு ராசிக்கும் உரிய 12 குபேரர்களின் உருவங்கள் குபேரனின் வாகனமான மீன் மீது அமர்ந்த நிலையில் புடைப்புச் சிற்பங்களாக பொறிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் கோவிலின் ராஜகோபுரத்தில் மகா குபேரன் காணப்படுகிறார். அவரவர் தங்களது ராசிக்குரிய குபேரனை வழிபடுவதுடன் குபேரனின் ஜன்ம நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திர தினத்தன்று சிறப்பு வழிபாடு நடத்தினால் வீட்டில் செல்வம் கொழிக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே கோவில் வெண்ணி என்ற தேவாரப் பாடல் பெற்ற திருத்தலத்தில் மூலவரான சிவபெருமான் கரும்பு கட்டுகளால் ஆன சிவலிங்க திருமேனி கொண்ட கரும்பேஸ்வரராக எழுந்தருளி இருக்கிறார். தேவார பாடல் பெற்ற திருத்தலமும் சக்தி பீடங்களில் ஒன்றுமான காஞ்சி திருத்தலத்தில் சிவபெருமானின் இணையான பராசக்தி இனிக்கும் கரும்பினை கரத்தில் ஏந்திய காமாட்சி அம்மனாக திருக்காட்சி தருகிறார். இதேபோல் சிவபெருமான், சக்தி அம்மை ஆகியோரின் மைந்தரான முருகப்பெருமான் தமது திருக்கரத்தில் கரும்புடனும் திருமுகத்தில் குறும்புடனும் குழந்தை வடிவில் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் வகையில் எழுந்தருளியிருக்கும் செட்டிமலை பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலின் அருமை பெருமைகளை எடுத்துரைக்கும் ஆலயவலம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தனது கணவன் கோவலன் கொலை கொண்டதை அடுத்து மதுரை மாநகரை தீக்கிரையாக்கி விட்டு
கோபாவேசமாக கிளம்பிய பத்தினி தெய்வம் கண்ணகியை முருகப்பெருமான் இந்த திருத்தலத்தில் தடுத்து ஆவேசத்தை தணித்தாராம். இங்கே சாந்தமடைந்த கண்ணகியை சிறுவாச்சூர் சென்று மதுரகாளியாக எழுந்தருளுமாறும் முருகப்பெருமான் ஆற்றுப்படுத்தினாராம். அந்த வகையில் துயரங்களையும் ஆத்திரத்தையும் போக்கி அன்பும் அமைதியும் தவழச் செய்யும் முருகப்பெருமான் குழந்தை வடிவில் குடிகொண்டிருக்கும் செட்டிகுளம் பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலின் மகிமைகளை எடுத்துரைக்கும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. செட்டிக்குளம் மலை மீது அமைந்திருக்கும் பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு மேலேறி செல்வதற்காக 240 படிகள் கொண்ட மலைப்பாதையும், மேலிருந்து கீழே இறங்குவதற்காக 243 படிகளை கொண்ட மற்றொரு மலைப்பாதையும் அமைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் வாகனங்களில் எளிதில் செல்வதற்கு வசதியாக மலைச்சாலையும் போடப்பட்டுள்ளது. அகத்திய முனிவருக்கு வளையல்களை விற்கும் செட்டியார் வடிவத்தில் முருகப்பெருமான் இங்கே திருக்காட்சி அளித்ததால் இந்த திருத்தலத்திற்கு செட்டிக்குளம் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது. செட்டிக்குளம் மலையடிவாரத்தில் உள்ள விநாயகரை வணங்கிவிட்டு மலை மீது ஏற வேண்டும். மலையின் நடுவே முருகப்பெருமானின் தீவிர பக்தரான இடும்பன் சன்னதி அமைந்துள்ளது. மலை மீதும் மற்றொரு விநாயகர் அருள் பாலிக்கிறார். அவரை வணங்கிவிட்டு உள்ளே சென்றால் கருவறைக்குள் தலையை சற்றே சாய்த்தபடி உச்சி குடுமியுடன் கையில் பெரிய செங்கரும்பை ஏந்திக் கொண்டு குறும்பு சிந்தும் பார்வையுடன் பாலதண்டாயுதபாணி அருட்காட்சி தருகிறார். சுமார் 4 அடி உயர குழந்தையாக முருகனை காண்பது மெய் சிலிர்க்க வைக்கும் அனுபவத்தை தருகிறது. செட்டிக்குளம் பாலதண்டாயுதபாணி கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தின் போது 3, 4 மற்றும் 5 ஆகிய 3 தேதிகளில் மாலை வேளையில் மூலவர் மீது சூரிய கதிர்கள் விழுந்து சூரிய வழிபாடு நடைபெறுகிறது. இதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் 19, 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் மலைக்கு கீழே உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில் மூலவர் மீது காலை வேளையில் இதேபோல் சூரிய வழிபாடு நடைபெறுகிறது. குழந்தை வரம் வழங்குவதில் பாலதண்டாயுதபாணி வரப்பிரசாதியாக திகழ்கிறார். பிள்ளை வரம் வேண்டுவோர் சஷ்டியில் விரதமிருந்து மலை மீதுள்ள ஸ்தல விருட்சமான வில்வ மரத்தில் தொட்டில் கட்டி முருகனிடம் வேண்டுகின்றனர். வேண்டுதல் நிறைவேறியதும் கரும்பு தொட்டிலில் குழந்தையை வைத்து தூக்கி மலையேறி வந்து நேர்த்திக்கடனை நிறைவு செய்கிறார்கள். உடல் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, வழக்கு விவகாரம் உள்ளிட்டவை தீர்வதற்கும் பாலதண்டாயுதபாணியிடம் வேண்டிக் கொண்டு பயனடைகிறார்கள். செட்டிகுளம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் ஆகியவை கடந்த 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பராந்தக சோழ மன்னன் காலத்தில் கட்டப்பட்டதாக ஒரு தகவல் தெரிவிக்கிறது. மற்றொரு தகவல் கடந்த 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த குலசேகர பாண்டியன் காலத்தில் இந்த கோவில்கள் கட்டப்பட்டதாக கூறுகிறது. 2 கோவில்களுமே தற்போது தமிழ்நாடு அரசின் ஹிந்து அறநிலையத்துறை நிர்வாகத்தின் கீழ் உள்ளது. ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி 10 நாட்களுக்கு மேல் பெரும் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதேபோல் மலைக்கோவிலான பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலில் பங்குனி உத்திரத்தை ஒட்டி 15 நாட்களுக்கு பெரும் திருவிழா கொண்டாடப்படுகிறது. சித்திரை தமிழ் புத்தாண்டு தினத்தன்று மலைக்கோவிலில் படி பூஜை நடைபெறுகிறது. வைகாசி விசாகம், ஐப்பசி கந்தசஷ்டி ஆகிய விழாக்களும் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. செட்டிகுளம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை 7:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், பின்னர் மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது. இதேபோல் பாலதண்டாயுதபாணி திருக்கோவில்
தினந்தோறும் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும், பின்னர் மாலை 4:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கிறது. கிருத்திகை தினங்களில் நாள் முழுவதும் திறந்திருக்கிறது. செட்டிகுளம் சென்று பால தண்டாயுதபாணியை வணங்கி வழிபடுவோருக்கு செட்டு செட்டாக சேர்த்து வைத்ததைப் போல் நன்மைகள் குவிந்து கொண்டே இருக்கும் என்பது உறுதி. அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம். Thank you.